கலியுகத்தில் அந்த ஆதிசேஷன் யாராக பிறப்பார் என்கிற கேள்வி எழ, அவரே இந்த பூவுலகம் அனைத்தும் வாழும்படியாக உய்ய ஒரே வழி உடையவர் திருவழி என்று நாம் எல்லாரும் கொண்டாடும்படியான உடையவர் எம்பெருமானார், ராமானுஷர், இளையாழ்வார், கோதாகிரஜர், பாஷ்யக்காரர் என்று என்னென்ன திருநாமங்கள் உண்டோ அனைத்தும் படைத்த ராமானுஷராக திருவதாரம் செய்தார். சுவாமி அவதரித்தது ஸ்ரீபெரும்புதூரில்னு பார்த்தோம். எப்போது அவதரித்தார்? ஆளவந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இனி இந்த தரிசனத்துக்கு நிர்வாகர் யார் என்று பக்கத்தில் இருக்கிற முதலிகளோட யோசிச்சிருக்கார். அவருக்கு திருநக்ஷத்திரம் வயசு ஏறிண்டே போறது. இனி அடுத்து இந்த பதவியை யாரிடத்துல கொடுத்துட்டு போறது என்று சுவாமி திருவுள்ளத்துல சந்தேகம் வந்துடுத்து. இவர் இப்படி ஆசைப்பட்டுட்டே இருக்கிறச்சே மேல பெருமான் நினைக்கிறான், ஓ, நம்முடைய தரிசனத்தை ஸ்தாபிக்க இனி ஒரு மகானுபாவர் பிறக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளத்தில் கொண்டு ஆதிசேஷனை பார்த்து, நீர் 200 ஆண்டுகள் பூலோகத்துக்கு போம், அங்கு போய் அனைவரையும் திருத்தினம் திருவடிகளுக்கு ஆட்படுத்தும், உபதேசத்தின் மூலமாகவும் கருணை பொருந்திய கண் விழி பார்வை மூலமாகவும் திருத்தும் என்ன ஆணையிட, ஆதிசேஷனும் சரி என்று ஏற்றுக்கொண்டு கேசவ சோமயாஜியாருக்கும் பூமி நாச்சியாருக்குமாக, அதாவது காந்திமதி அம்மையாருக்குமாக இருவருக்குமாக திருவவதாரம் செய்கிறார். ஓர் பிங்கள சம்பத்சரத்திலே சித்திர மாசம் ஆர்திரா நட்சத்திரத்தில் 13ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் பஞ்சமி திதியில் பகவத் ராமானுஜருடைய திருவவதாரம். அப்ப ஆதிசேஷ அவதாரம்ங்கிறது ஓர் கருத்து. ஆதிசேஷனாக மட்டுமா பஞ்ச ஆயுதங்களுடைய சக்தியோடு அவதரித்தார். அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் புடையார் புடிசங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கென்னுமிடையே ராமானுஷ முனியாயின. ராமானுஷ முனிவராக பகவான 5 ஆயுதங்களே பிறந்தார்கள். அப்படி ராமானுஷர் பூவுலகத்திலே அவதரித்தவர் என்ன சாதித்தார்? அவர் ஆதிசேஷம் அவதாரம் இல்லையோ, ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள் இருக்குமே, அத போல ஆதிசேஷனுக்கு 1000 முகங்கள், ஒன்றில்லே ரெண்டில்லே 1000 முகங்கள். ராமானுஜருக்கு இருக்கிற 1000 முகங்கள் என்னவா இருந்திருக்கலாம்னா, வேதாந்தியா இருந்தது ஒரு முகம். திவ்வதேசங்கள் தோறும் போய் அங்கங்க கைங்கரியத்தை ஏற்படுத்தி வைத்தாரோ இல்லையோ, அதவருக்கு ஒரு முகம். 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி அதன் மூலம் ராமானுஜ சம்பந்தம் கிட்டட்டும், எல்லாரும் மோட்சம் பெறட்டும் ஏற்படுத்தி வச்சாரோ இல்லையோ, அது ஒரு முகம். ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், தீபம், கத்தியத்ரயம், நித்திய கிரந்தம், இது முதலான நூல்களை எழுதி வைத்தாரோ இல்லையோ, அது அவருக்கு ஒரு முகம். எந்த ஒரு சிஷ்யனும் பெருமான கண்டிப்பா அடைஞ்சுடணும், சொத்து சுவாமியை பிரிஞ்சு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரிடத்திலையும் கருணையே பொழிந்தாரோ இல்லையோ, அது அவருக்கு இருந்த ஒரு முகம். இப்படி ஒரு பக்கம் ஒன்னொன்னு ஆக, ஒரு பக்கத்தில் ஞானம், மற்றொரு பக்கத்தில் பக்தி, ஓர்